இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வரிசையா பார்த்தோம். அப்புறம் அந்த மசில் 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில் அப்படின்னு 3 டைப் ஆஃப் மசில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நான் பேச தெளிவா கேக்குதா இல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நல்லா கேக்குதுங்க. ஓகே ரைட். அப்போ மசில் டைப்ஸ்ல வந்து ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில் அப்படிங்கறது 3 டைப் இருக்கு பார்த்தோம். அதுல ஸ்கெலிட்டல் மசிலோட கேரக்டர் என்ன, பர்டிகுலரா மசிலுக்கு கேரக்டர் பார்த்தாச்சு, இருந்தாலும் பர்டிகுலர் ஸ்கெலிட்டல் மசிலோட கேரக்டர் என்ன, ஸ்கெலிட்டல் மசிலோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன, ஓகேவா, அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம போன கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பாத்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம இதுவரையிலும் பார்த்தது போன கிளாஸ் வரலும் பார்த்தோம்னா அவுட்டர் லைன், எல்லாமே அவுட்டர் லைன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஸ்கெலிட்டல் மசிலோட இன்டெப்த் உள்ள போய் நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்கெலிட்டல் மசில்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். அந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் அப்படியே ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை மட்டும் நீங்க தெளிவா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறது நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. மெயின் சார்கோலெம்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க. சார்கோலெம்மா அப்படிங்கிறது வந்து அந்த அவுட்டர் லேயர், ஒரு செல்லுடைய அவுட்டர்ல இருக்கக்கூடியது அந்த லேயர் தான் சார்கோலெம்மா. அவங்க அதாவது வந்து சாதாரண செல்ல பிளாஸ்மா மெம்பரைன் அல்லது செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்கெலிட்டல் மசில் செல்லோட அந்த மெம்பரைன் என்னன்னு பார்த்தா சார்கோலெம்மா அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இது, இந்த வார்த்தையை நீங்க பாத்துக்கோங்க. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது மயோஃபைப்ரில் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள், ஒரு பீடி சொன்னோம்ல போன டைம், அதான் இது மயோஃபைப்ரில் அப்படிங்கிறது இந்த மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸ்க்குள்ள இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகேங்களா? அதனால இந்த முக்கியமான விஷயங்களை இந்த வார்த்தைகளை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த சார்கோமர். இந்த சார்கோமர் அப்படின்னா இந்த இதுதான் வந்து ஆக்சன் பொட்டன்சியலுடைய மெயினானது. ஓகேவா? இந்த சார்கோமர் தான் இந்த மயோஃபைப்ரில்ல இந்த பார்ட் தான் நம்ம சார்கோமர் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க காமிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவை மயாசின், ஆக்சன் அண்ட் ஹெச் ஜோன் அப்படிங்கறத இந்த தெளிவா காமிச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இன்ட்ரோடக்ஷன்ல இங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் மசில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு பாருங்க. அது ஸ்ட்ரெயிட்டட் அப்படிங்கிற மசிலா இருக்கும். ஏன்னா வரி தசை அப்படின்னு நான் சொன்னேன், அது ஒரு வாலண்டரி மசில். ஓகேவா? நம்மளுடைய பிரெயினோடைய ஆக்டிவிட்டி, பிரெயினோட ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் வாலண்டரி மசில்ஸ். ஓகேவா? லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ், ஒரு நீளமான லாங் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். இது வந்து மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி போஸ்டர் வந்து இதனுடைய வடிவத்துக்கு இந்த ஸ்கெலிட்டல் மசில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இந்த வார்த்தை கொடுத்திருக்கேன், ரீகால் பண்றதுக்காக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் இருக்குது. ஒன்னு ரெட் மசில் ஃபைபர், இன்னொன்னு ஒயிட் மசில் ஃபைபர். ஓகே, இன்னும் போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல 3 டைப் சொல்லியிருப்பேன். ஆனா மெயினா மேஜரா 2. ரெட் மசில் ஃபைபர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர், ஒயிட் மசில் ஃபைபர் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெட்னா லாங், ஓகேங்களா? அதாவது ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர் ரெட் மசில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், ஒரு மராத்தான் ரன்னர் இருக்கக்கூடியது ரெட் மசில் ஃபைபரா தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஸ்லோ ட்விட்சா இருக்கும். ஏன்னா ஸ்லோவா ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்லோவா லாங் டைம் நடக்கிறதுக்கு, ஸ்லோவா நடந்தா லாங் டைம் டியூரேஷன் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதை மென்ஷன் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெட் மசில் ஃபைபர் அப்படின்னா ரெட் டார்க்கா இருக்கும். அப்ப டார்க்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க மைட்டோகாண்ட்ரியாஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? மயோகுளோபின் அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த ரெட் வந்து டார்க்கா இருக்கு. அந்த அதிகமான மயோகுளோபின், அதிகமான மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனாலதான் அதிகமான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதிகமான எனர்ஜி எங்க தேவைப்படுது? ரொம்ப லாங் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் செய்யும் போது நாங்க அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். அந்த அதிகப்படியான எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா, அந்த மயோகுளோபின் இதெல்லாம் நம்ம அதிகமா அந்த செல்லுல இருந்தா தான் அந்த எனர்ஜி அதிகமா கிடைக்கும். அப்ப ரெட் மசில் ஃபைபர் வந்து அங்க அதிக மயோகுளோபின் இருக்கும், அதிக மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதனால அது ரெட்டா இருக்கு. அது ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர், அது லாங் டிஸ்டன்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கறத ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடுங்க. ஓகேங்களா? அந்த நீங்க எப்படி பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, ரெட் மசில் ஃபைபர் அப்படின்னா அது லாங் டியூரேஷனுக்கு உண்டானது. ஸ்லோ டிச்சுனா மெதுவா டிச் ஆகும், அது ரொம்ப நேரத்துக்கு ஆகும். அதனால லாங் டிஸ்டன்ஸ் உண்டானது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் ஒயிட் மசில் ஃபைபர்.
ஓகேவா. அது ஒரு ஃபாஸ்ட் மசில் ஃபைபர், வேகமா ஆக்டிவ் ஆகும், ஆனா சீக்கிரம் எனர்ஜி தீந்துரும். ஓகேவா. அதனால அங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா. மயோகுளோபினும் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒயிட் மசில் ஃபைபருக்குனால ஆப்போது. அது அந்த படத்தை பாருங்க, அதிக ரெட்டுங்க காணப்படும். இங்க அதிக ரெட், இங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமா, அதிக ரெட் இருக்கும், இங்க அதிக ஒயிட் மசில் ஃபைபர் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் சைக்கிளிங், ஜாகிங் அப்படின்னு லாங் டியூரேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகேவா. அது ஏரோபிக் எக்ஸசைஸ், அது ரொம்ப முக்கியம். இந்த அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏரோபிக்னா காற்றுள்ள சுவாசம், அப்படியே காற்றை சுவாசிச்சுட்டு அப்படியே ரன்னிங்லயே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லயே காற்றை சுவாசிக்கிட்டே செய்யக்கூடியது ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏனரோபிக் எக்ஸசைஸ் வித்தவுட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான். ஓகேவா. என்னன்னா ஒரு தம்ல நம்ம செய்யக்கூடிய ஸ்பிரிண்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சுவாசிக்கிட்டே நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, ஒரே தம்ல அடிப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஏனரோபிக் எக்ஸசைஸ் சேர்ந்தது. அந்த மசில் ஃபைபர் எப்படி இருக்கும், இந்த மசில் ஃபைபர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெட் மசில் ஃபைபர் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து டைப் 1 மசில் ஃபைபர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெட் மசில் ஃபைபருக்கு இன்னொரு பேரு டைப் 1 மசில் ஃபைபர் அப்படின்னு இருக்கு. இது வந்து ரெட், இது வந்து ரெட் மசில் ஃபைபர். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மசில் ஃபைபர் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். டைப் 2 ஏ மசில் ஃபைபர், டைப் 2 பி மசில் ஃபைபர், எக்ஸ்னு சொல்லிக்கலாம் அல்லது பின்னு சொல்லலாம். ஓகேவா. நீங்க எதை வேணா வச்சுக்கோங்க. இந்த ஒரு சில இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல பி கொடுத்துருக்காங்க. அதனால டைப் 1 மசில் ஃபைபர் ரெட் மசில் ஃபைபரை டைப் 1 மசில் ஃபைபர் சொல்லுவோம். டைப் 2 மசில் ஃபைபர் வந்து டைப் 2A, டைப் 2B அப்படி சொன்னா அது ஒயிட் மசில் ஃபைபரை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, அதோட பிக்சர்ஸ் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ரெட் மசில் ஃபைபர் எப்படி இருக்கு, டார்க்கா இருக்கு, மிக்ஸ்டு எப்படி இருக்கு, ஒயிட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது ரெட் மசில் ஃபைபர்ல டைப் 1 மசில் ஃபைபர். டைப் 1 மசில் ஃபைபர் ஸ்லோ ஆக்சினேட்டிவ். ஆக்சினேட்டிவ்னா காற்றுள்ள சுவாசம் அப்படிங்கிறது அது மெயின். ஓகேங்களா. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் எதுன்னெல்லாம் மெயினா இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ரெட் மசில் ஃபைபர் ஆல்சோ நவ் எஸ் ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர் ஆர் டைப் 1 மசில் ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெட் மசில் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர், டைப் 1 மசில் ஃபைபர். இந்த வார்த்தை 2 டைம் நான் சொல்லிட்டேன், நீங்க தாராளமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார் 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 எக்ஸ்கியூஸ் சார், சொல்லுப்பா. அந்த யாரோ குழந்தை கத்துறாங்க, அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் இது பண்ணுங்களா. கண்ணு வேற ஒண்ணும் இல்ல, என் குழந்தை தான், ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ரொம்ப க்ளோஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஓகே, थैंक यू थैंक यू. ட்வின்ஸ் 2 பேரு சமாளிக்க முடியல, அதனால நான் ஒரு க்ளோஸ் ரூம்ல தான் இருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க 2 ரூம் தள்ளித்தான் இருக்காங்க, அப்படி இருந்து சவுண்ட் வருது. ஓகே, நான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நான் வேற எங்கேயாவது உட்கார்ந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கண்ணு ஜெயந்தி, அவளை வெளியே கூட்டிட்டு போ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் என்டியூரன்ஸ். அடுத்து வந்து ஏரோபிக் மெட்டபாலிசம். ஏரோபிக் மெட்டபாலிசம் எங்க இருக்கும், நமக்கு காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக் மெட்டபாலிசம் இருக்கும். இங்க லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே நம்ம இந்த ரெட் மசில் ஃபைபர் தான் அதிகமா யூஸ் ஆகும். இங்க நான் போன டைமே சொன்னேன் ரிச் மயோகுளோபின் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அங்க ரிச் மயோகுளோபின் இருந்தா மட்டும்தான் அதிகப்படியான நியூட்ரிஷனை டிராவல் பண்ண வைக்க முடியும். அதனாலதான் அங்க ரெட்டா இருக்கு. அதனாலதான் வந்து அதிகப்படியான மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனாலதான் அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுது. அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுறதுனால அவனால ரொம்ப நேரம் தொடர்ந்து அவன் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுது. மோர் கேப்லரிஸ் அப்படிங்கிறதுனால அதே காரணம், மோர் கேப்லரிஸ் இருக்கிறதுனாலதான் ரத்த ஓட்டங்கள் வந்து கேப்லரிஸ் மூலியமா அனைத்து செல்களுக்கும் அதிகமா கிடைக்கும். குறைவான கேப்லரிஸ் ரத்த குழாய்கள் இருந்தது அப்படின்னாவே குறைவான ரத்த ஓட்டம் தான் அங்க இருக்கும். அதனாலதான் இந்த ரெட் மசில் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் மோர் கேப்லரிஸ் இருக்கு. அப்படி இது எல்லாமே ரிலேட்டடாவே வரும் பாருங்க. அதே மாதிரி ஸ்லோ கான்ட்ராக்ஷன், நான் தான் சொல்றேன், அது கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்லோ டிச் அப்படி சொல்லணும் இல்லையா, அதுதான் இது ஸ்லோ கான்ட்ராக்ஷன் தான் இருக்கும். ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபெட்டிக் வந்து ரொம்ப டக்குனு ஃபெட்டிக் ஆயிடாது, அதனுடைய ஆக்டிவிட்டி மசில்ஸ் சீக்கிரம் டயர்ட் ஆயிடாது, ஸ்லோவா தான் டயர்ட் ஆகும். ஓகேவா. இதெல்லாம் தான் இந்த டைப் 1 மசில் ஃபைபர் இஸ் கால்ட் ரெட் மசில் ஃபைபருடைய கேரக்டர்ஸ் பண்புகள்லாம். அடுத்தது பாருங்க, இதேதான் ஒயிட் மசில் ஃபைபர். ஒயிட் மசில் ஃபைபர்லயே மெயினா டைப் 2A அப்படி ஃபைபர்னு சொல்லியிருக்கேன். ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை என்ன சொல்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, டைப் 2B ல ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
டைப் 2A ஃபாஸ்ட் ஆக்சினேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஆக்சினேட்டிவ் அப்படின்னா அங்க ஆக்சிஜன் ஓரளவுக்கு சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். இங்க ஃபாஸ்ட் கிளைகோலிட்டிக்னா வித்தவுட் ஆக்சிஜன். இது வந்து கிளைகோலிட்டிக்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ல, ஓகேவா? குளுக்கோஸ் கன்வெர்ட் டு தி கிளைகோஜன், அது பேர் தான் கிளைகோலிட்டிக் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. இந்த ஃபாஸ்ட் கிளைகோலிட்டிக் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் ஆக்சிஜன்ல நடக்கக்கூடியது. ஃபாஸ்ட் ஆக்சினேட்டிவ் அப்படிங்கிறது வித் ஆக்சிஜன். இங்க ஆக்சிஜன் கொஞ்சம் பிரசன்ட்ல இருக்கும். அது சார் அப்ப டைப் 2 ஒயிட் மசில்னாவே வித்தவுட் ஆக்சிஜன் தான் சார் சொன்னீங்க, அப்புறம் இங்க கொஞ்சம் இருக்குங்கிறீங்க அப்படின்னா, ஆமா இது வந்து டைப் 2A மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்சினேட்டிவ்ங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்ட் ஆக்சினேட்டிவ்னா அது டைப் 2A தான் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் மேல போட்டிருக்கேன். நீங்க அதை நோட் பண்ணிங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றேன்னா அது நீங்க பின்னாடி அது அதிகமா யூஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். குழப்பி கூடாதுக்காக சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் மசில் ஃபைபர் ஆல்சோ நோன் as ஃபாஸ்டஸ்ட் மசில் ஃபைபர், அது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ரேபிட், ஓகேங்களா? ஓகேங்களா, ரேபிட்னா அதாவது கண்டினியூட்டி, ஒரு லப்டப் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டியா இருக்கு இல்லையா, ரேபிட் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல வந்து இந்த ஃபாஸ்ட் நடக்கும். அதுக்கு போத் ஏரோபிக் அண்ட் ஏனரோபிக் மெட்டபாலிசம் இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தது. போத் ஏனரோபிக் ஏரோபிக் மெட்டபாலிசம் இருக்கும். நீங்க அதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஒண்ணு வந்து ஏனரோபிக் ஏரோபிக் மட்டும் தான் இருந்திருக்கும். இப்ப ஏரோபிக் ஏனரோபிக் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 2A அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து மீடியம் இன்டென்சிட்டி, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது லோ இன்டென்சிட்டி, இது மீடியம் இன்டென்சிட்டி. இங்க மீடியம் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லெஸ் மயோகுளோபின், ஓகேங்களா? அது மோர் மயோகுளோபின் இருக்கும், இது அதோட கம்மியா தான் இருக்கும். ஃபியூவர் மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் இருக்கும். மீடியம் கான்ட்ராக்ஷன் தான் நடக்கும். ஃபெட்டிக் குயிக்லியா இருக்கும், ஆனா மாடரேட்டா தான் இருக்கும். அடுத்தது இது டைப் 2B காட்டிலும் இது மாடரேட்டா இருக்கும், ஓகேங்களா? ஆனா இது ஃபெட்டிக் குயிக்ங்கிறத வச்சுக்கணும். நீங்க வந்து ரெண்டு விதத்துல திங்க் பண்ணணும். ஒன்னு ரெட் மசில் ஃபைபரா ஒயிட் மசில் ஃபைபரா கேள்வி அப்படிங்கறத பார்த்து நீங்க அந்த ஆப்ஷன் வச்சு ஆன்சர் எடுக்கலாம். ரெண்டாவது ரெட் மசில் ஃபைபரா ஒயிட் மசில் ஃபைபர் டைப் 2A B அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது A வருதா B வருதா அப்படிங்கறத வச்சு பண்ணி எடுக்கணும், ஆன்சர் எடுக்கணும். கொஞ்சம் குழப்பி கூடாது. ஏன்னா ரெட்டா ஒயிட்டானா பிரச்சனை இல்லை, டக்கு டக்கு நீங்க எடுத்துருவீங்க. ஒயிட்ல ஆப்ஷன் வந்து 2A 2B கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு எடுக்கணும், பார்த்துக்கங்க. ஏன்னா 2A போல வந்து எல்லாமே மாடரேட்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து எப்படின்னா அது பூரா என்டியூரன்ஸ்க்கு உண்டானது. இது பூரா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். இது பூரா ஸ்ட்ரென்த்துக்கு. சார் ஒரு டவுட் சொல்லுப்பா சார். டைப் 2A என்ன அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி, டைப் 2Bனா என்ன ஆக்டிவிட்டி சார்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுங்க சார். டைப் 2A டைப் 2B நாங்களா? டைப் 1 அத்லெட்டிக்ஸ்ல என்ன ஈவென்ட் அது மாதிரி. பாத்தீங்க அப்படின்னா அது என்ன, இப்ப ஒரு 800 மீட்டர் வச்சுக்கோங்களேன். 800 மீட்டர் 1500 மீட்டர்ல இருக்கு இல்லைங்களா? 1500 மீட்டர் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். பேச கேக்குதா? கேக்குது. இப்ப பாத்தீங்கன்னா டைப் 1க்கு வந்து நீங்க மராத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2A-க்கு 1500 அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த டைப் 2A வரும். டைப் 2B-க்கு வந்து ஒன்லி ஃபார் 100 மீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாங்க நான் சொல்றது? ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல லெஸ் மயோகுளோபின் சொல்லுங்க. இந்த டைப் 2A வந்து ஸ்ட்ரென்த் பென்சில் வேற பண்ணியது அடிக்கடி காணாம. இந்த ஸ்ட்ரென்த் அதுல இருக்கும், அதே மாதிரி என்டியூரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1ல வந்து என்டியூரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் ரெண்டுமே தேவைப்படும், ஓகேங்களா? அடுத்தது இது லெஸ் மயோகுளோபின், ஃபியூவர் மைட்டோகாண்ட்ரியா, மீடியம் கான்ட்ராக்ஷன், ஃபெட்டிக் குயிக்லி, இது எல்லாமே இதுல வந்து பாத்துக்கங்க. அடுத்து டைப் 2B, இது வந்து ஃபாஸ்ட் கிளைகோலிட்டிக் அப்படிங்கிற வார்த்தை கட்டாயம் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஃபாஸ்ட் மசில் ஃபைபர். இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ரேபிட் இருக்கும். இதுலயும் வந்து டக்கு 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 டக்குன்னு சேஞ்சஸ் இருக்கும். இது ஒன்லி ஏனரோபிக் மெட்டபாலிசத்துக்கு சேர்ந்தது. ஏனரோபிக் மெட்டபாலிசம் ஹை இன்டென்சிட்டி. ஃபர்ஸ்ட்
லோ இன்டென்சிட்டி, ரெண்டாவது மீடியம் இன்டென்சிட்டி, இது ஹை இன்டென்சிட்டி. ஓகேங்களா? அது டைப் 1 ஏரோபிக், டைப் 2 ஏரோபிக் அண்ட் ஏனரோபிக், டைப் 2B வெறும் ஏனரோபிக் மட்டும். ஓகேங்களா? இங்க மைட்டோகாண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, மயோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு த டைப் 1 அண்ட் டைப் 1A விட கம்மியா இருக்கும். ஓகேவா? ஹை கான்ட்ராக்ஷன் இருக்கும், பெட்டிக் வந்து குயிக்லியா இருக்கும். அதாவது சீக்கிரம் வந்து மசில் டயர்ட் ஆயிடும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப எவ்வளவு ஒரு எந்த மசில் ஃபைபர் வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிடும் அப்படின்னா டைப் 2B தான் மசில் தான் வந்து ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடும். 100 மீட்டர்ஸ் ரன்னர்லாம் சீக்கிரம் மசில் ஃபைபர் வந்து டயர்ட் ஆயிடும். அதைத்தான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த வந்து என்ன டெவலப் பண்ணுதுன்னா பவரும் ஸ்ட்ரென்த்தும் இதுல இருக்கும், என்டியூரன்ஸ் இருக்கவே இருக்காது. பவர் ஸ்ட்ரென்த் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? இதே தான் நான் மறுபடியும் போட்டிருக்கேன். இதுல பாருங்க, இதுல மேக்ஸிமம் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஓகேங்களா? அதோடைய கலரு ஏன் அது இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் டெபினிஷன் மட்டும் படிக்கிறேன். Red muscles are slow twitch muscle fiber, also known as a type 1 muscle fiber. They are rich in myoglobin, which gives them their red color and well suited for the endurance activity. ஓகேங்களா? இதுதான் இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்ச கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அதனால இது ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கீழே லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கேட்டனால இது பாப்பாங்க சொல்றேன். ஓகேவா? ரெட் மசில் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் போஸ்டரல் மசில், ஃபிளைட் மசில்ஸ், எங்கெங்கெல்லாம் இருக்குது மசில் ஆஃப் சிக்கன் லெக்ஸ், தைட்ல இதெல்லாம் இங்க ஏரியாவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் மசில் ஃபைபர் இருக்கும். ஒயிட் மசில் ஃபைபர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா லிப் மசில்ஸ். ஓகேவா? அடுத்து மஸ்குலர் சிக்கன் பிரிஸ்ட், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் மசில் ஃபைபர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் டைப்ஸ் வந்து இது எப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதை சொல்றோம். நம்ம ஏற்கனவே இந்த நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஸ்கெலிட்டல் மசில் டைப் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர், ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா நான் சில ஜுவாலஜி புக்ல எல்லாம் நான் ஏற்கனவே படிச்சதுனால இந்த ஸ்லைடு நான் ஒரு கிடைச்சது தூக்கி போட்டிருக்கேன். இந்த மசில் பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபருடைய அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் பிரிக்கிறாங்க. இது நான் யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லெட் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ஸ்லைடு உங்களுக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? பாத்தீங்க அப்படின்னா இதுல அதனுடைய அரேஞ்ச்மெண்ட், மசில் ஃபைபருடைய அரேஞ்ச்மெண்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி இந்த பிரிச்சிருப்பாங்க. பேரலல் மசில் அப்படின்னு சொல்லி அதோட அரேஞ்ச்மெண்ட் பேரலலா இருக்கும். அதனால பேரலல் மசில்ஸ், கன்வர்ஜென்ட் மசில், அடுத்தது யூனிபெனட் மசில், பைபெனட் மசில், மல்டிபெனட் மசில், சர்க்குலர் மசில் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேரலல், கன்வர்ஜென்ட், யூனிபெனட், பைபெனட், மல்டிபெனட், சர்க்குலர் மசில். ஓகேங்களா? இதுல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மசில் எங்க இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. பேரலல் மசில் பாத்தீங்க அப்படின்னா பைசெப்ஸ் பிரான்சியல் மசில் இல்ல இது இருக்கும். பைசெப்ஸ் பிரான்சியல்ஸ் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற பைசெப்ஸ் பிரான்சியல் அந்த மசில் வந்து பேரலல் மசில், இந்த டைப் ஆஃப் மசில் தான் அதுல இருக்கும். அதனால பேரலல் மசிலுக்கு எக்ஸாம்பிள் கட்டாயம் பார்த்து வச்சுக்கோங்க, பைசெப்ஸ் பிரான்சியல் மசில். ஓகேவா? அது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அடுத்தது கன்வர்ஜென்ட் மசில். கன்வர்ஷன் வந்து பெக்டாலிக் மேஜர்ஸ் மசில்ல இது இருக்கும். ஓகேங்களா? அது இந்த டைப்ல தான் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். ஓகே. அடுத்து வந்து யூனிபெனட் மசில். யூனிபெனட் மசில் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி அந்த கோழி ரெக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னல் டயக்னாஸ்டிக் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பைபெனட் மசில். பைபெனட் மசில் ரெண்டு இலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பெக்டஸ் ஃபிமோரிஸ் மசில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து மல்டி பேனட் மசில். டெல்டாய்டு மசில் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பேனட் மசில் தான் இருக்கும். ஓகேவா? மல்டி பேனட்டோட ஸ்ட்ரக்சர், கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து சர்க்குலேட்டரி மசில் அப்படின்னா நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி மசில் இப்படிதான் சர்க்குலேட்டரி மசிலா இருக்கும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த சிலிண்டர் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது நீங்க மேக்சிமம் நம்ம நோட்ஸ் எங்கேயும் இருக்காது. நீங்க நான் நோட்ஸ் எடுக்கும்போது இதை நீங்க பார்த்து நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்லைடு தான். இதுல இல்லாத பாயிண்ட் என்னன்னு அப்படின்னா
நான் சொல்றேன், நீங்க வேணா ஒரு பென்சில் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல நான் இந்த ஸ்லைட் நோட் பண்ண முடியல. ஓகேங்களா? பேரலல் மசில் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? பேரலல் மசில் இருக்கீங்களா, இந்த பேரலல் மசில் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படிங்கறது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுல எந்த மசில் வந்து அதிக மோஷன் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கவர் பண்ணும் அப்படின்னா அது பேரலல் மசில் தான். இது இந்த மசில் தான் அது அதிக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சப்போர்ட் பண்றது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேனட் மசில். பேனட் மசில் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிபேனட், பைபேனட், மல்டி பேனட் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து கிரேட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான டைப் ஆஃப் மசில் வந்து அதிகப்படியான ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய மசில்ஸ் இது. ஓகேங்களா? இந்த சர்க்குலேட்டரி மசிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில். வாய் ஓபன் பண்ணது இல்லையா, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது ஓப்பனிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில். இந்த 3 பாயிண்டும் ஒரு பொறுத்துகையில கேட்டிருந்தாங்க, அதனால நான் இந்த மென்ஷன் பண்றேன். இந்த மசில் மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பேரலல் மசில். ஓகேவா? இந்த பேனட் மசில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் அதிகப்படியான ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய மசில். இந்த டைப் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அதிக ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணும். இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுன்னா அது ஓப்பன் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்டும் நான் இங்க ஸ்லைட் நோட் பண்ணல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடு. இத மசில், ஃபேசிலஸ், ஃபைபர், மயோஃபைப்ரில்ஸ், வர்க்கம் பல டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த ஏற்கனவே சொன்னல அந்த ஸ்ட்ரக்சர் தான் மறுபடியும் உள்ள போறேன். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்லைடு இதை பேஸ் பண்ணி உள்ள போறதுனால இந்த பிக்சர் மீண்டும் போட்டிருக்கேன். பாருங்க, மசில் ஃபைபர். மசில் ஃபைபர்ல நான் இந்த வார்த்தைகளை சார்கோலெம்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, சார்கோலெம்மா அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த மசில் ஃபைபர்னுடைய அவுட்டர் லேயர், அதாவது சரௌண்டிங் லேயர் தான் சார்கோலெம்மா. இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த பிக்சரை பார்த்து அது எந்த இடத்துல வருதுன்னு நோட் பண்ணினா போதும். அது கூட சார்கோபிளாசம். சார்கோபிளாசம் அப்படிங்கிறது இங்க இல்ல, இருந்தாலும் சைட்டோ நார்மல் செல்லுக்கும் மசில் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம். சைட்டோபிளாசம் இங்க, சார்கோபிளாசம்னா மசில் செல்ல. நார்மல் செல்லுல சைட்டோபிளாசம் சொல்லுவோம், மசில் செல்ல சார்கோபிளாசம் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சார்கோபிளாசம் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய திரவம், அது சார்கோபிளாசம். ஓகேங்களா? அது நான் வச்சுக்கேன். நியூக்ளி அப்படிங்கிறது உட்கரு. ஓகேங்களா? மயோஃபைப்ரில் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு மசில், இந்த ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் மயோஃபைப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒண்ணு தான் மயோஃபைப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சர் பாத்துக்கிட்டீங்களா? இந்த போப்போ அந்த வந்துட்டே இருக்கும், இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே மசில் ஃபைபர் என்ன ஏதுன்னு நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தைகள்ல இதோட அட்டாச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு புரியுறதுக்காகத்தான் நான் இதை போட்டிருக்கேன். அடுத்து சார்கோலெம்மா, சார்கோபிளாசம். சார்கோலெம்மானா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வால். ஓகேவா? அப்படின்ட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில இடைப்பட்ட வால் சொல்லிட்டேன். சார்கோபிளாசம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, அதுக்கு கூடிய திரவம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இம்பல்ஸ் கண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டியூபியூல்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது பின்னாடி இருக்கிற ஸ்லைடில் நான் பார்க்கும்போது சொல்றேன். இந்த வார்த்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த பின்னாடி இந்த இதுக்குன்னே ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். இந்த டியூபியூல்ஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? கிளைகோஜன், மயோகுளோபின். இந்த கிளைகோஜன்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அதிகப்படியான நியூட்ரிஷன், அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் டு தி கிளைகோஜன். ஓகேவா? அதுக்கு கிளைகோலைசிஸ் பேரு. அந்த கிளைகோஜன் தான் இது. மயோகுளோபின் அப்படிங்கிறது வந்து மசில்ல ஆக்சிஜன் வந்து மயோகுளோபின்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் ஆஃப் ஆக்சிஜன் மயோகுளோபின் இந்த வச்சிருக்கோம் அப்படின்னா, மயோகுளோபின் வந்து ரெட்டா இருக்கும், அது அதிகப்படியான ஆக்சிஜன் ஸ்டோர் பண்றதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதான் அந்த மயோகுளோபின் வார்த்தை. இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான், அதனாலதான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இப்ப இந்த டியூபியூல்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களா? டியூபியூல்ஸ்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? அதாவது இந்த டியூபியூல்ஸ் வழியா தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அனைத்து செல் ஃபைபருக்கும் ஒரு நியூரான் வந்து மசிலுடைய மேல் பகுதியில சார்கோலெம்மாவுல வந்து அட்டாச் ஆயிரும். அந்த அட்டாச் ஆகிறது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது தனி கிளாஸாவே நான் எடுப்பேன், நான் அவ்வளவு முக்கியமானது. நான் அதனால சொல்ல இருந்தாலும் இப்ப வந்து ஒரு நரம்பு செல்லு மசில் செல்ல அட்டாச் பண்ணிட்டு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு பேரு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். அந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் மூலியமா தான் நரம்புல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கடத்தப்பட்டு மசிலுக்கு வருது. அந்த மசிலுக்குள்ள வந்துட்டுன்னா மசிலுக்குள்ள கோடிக்கணக்கான மசில் ஃபைபர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மசில் ஃபைபருக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் போய் ஆர்டர் பண்றதுக்குள்ள டைம் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்டுக்குள்ள நடக்கும்.
அந்த மைக்ரோ செகண்ட்கள் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த டியூபிள்ஸ் வழியா தான் அந்த எல்லா மசில் ஃபைபருக்கு இமீடியட்டா எல்லா மசில் ஃபைபரும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த டியூபிள்ஸ் இருக்கும். இந்த டியூபிள்ஸ் வழியா இமீடியட்டா அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எல்லா மசில் ஃபைபருக்கும் அது வந்து மெசேஜை கொண்டுட்டு போய் சேர்த்தும். அதுதான் இதனுடைய முக்கியமான பணி டியூபிள்ஸ். இது பெரும்பாலும் அதிகமா கார்டியோ மஸ்கல்ல இன்வால்வ் ஆகும், ஸ்கெலிட்டல் மசில் இன்வால்வ் ஆகும். ஆனா கார்டியோ மஸ்கல் மெயினா வச்சுக்கோங்க. இந்த டியூபிள்ஸ் பேஸ வச்சு அது கார்டியோ மஸ்குலா, ஸ்கெலிட்டல் மசிலா, ஸ்மூத் மசிலா அப்படி ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க அதிக இம்பார்ட்டன்ட் கார்டியோ மஸ்குலுக்கு கொடுங்க. ஓகேவா? இல்ல பொதுவா கேட்டா ஸ்கெலிட்டல் மசில் இருக்கு, அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இந்த தலைப்புல அது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ப்ளூ கலர்ல இருக்குது பாத்தீங்களா, இந்த வலை மாதிரி, இதெல்லாம் தான் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் கால்சியம் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கான்ட்ராக்ஷனுக்கு இதுதான், கால்சியம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும், மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த ட்ரேடுங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித் ஒரு டியூபிள்ஸ், இதை இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருப்பேன், மோர் நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர் கனெக்ட் டு தி ஒன் நியூரான் மஸ்குலர் யூனிட், அந்த அப்படி சொல்றோம் இல்லையா, ஒரு மோட்டார் யூனிட் அப்படி சொல்றோம் இல்லையா, மோர் நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர் கனெக்ட் டு தி ஒன் நியூரான் அப்படி மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இது இரண்டு விதமான சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித் ஒரு டியூபிள்ஸ் கனெக்ட். இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பேர் தான் ட்ரேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்லியிருக்கேன். இந்த படத்துல ஏதாவது டவுட் இருக்கா? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னு சொன்னீங்கன்னா நான் அர்த்தம் பண்ணிக்குவேன். என்ன யாராவது சொல்லுங்க. நோ சார். இல்ல ஃபாஸ்டாக இது போறனா ஸ்லோ பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல சார், போதும் சார், இப்படியே பண்ணு. ஓகே சார், நார்மலா தான் இருக்கு. ஓகே. ரைட். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா நான் வச்சுக்க வேண்டியது டியூபிள்ஸ் அப்படிங்கிறது எப்படி, ட்ரேட் அப்படிங்கிறது என்ன, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல கால்சியம் ஸ்டோர் ஆகுது, மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணுது, அது அப்படிங்கிற இந்த பாயிண்ட மட்டும் நீங்க நான் வச்சுனா போதும். மயோஃபைபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட் லிங்க், சார்கோமர்ஸ், ஸ்ட்ரெயிட்டன், இதெல்லாம் வந்து அந்த ஃபைபர் வரிதசையா இருக்கும், அங்க சார்கோமர்ஸ் இருக்கும், ரோட் லிங்க்னு இதை அழைப்பாங்க. அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த மூணு வார்த்தையை மென்ஷன் பண்ணி மயோஃபைபருக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் வரும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கேன். மெயினா இந்த வார்த்தை இது ஏன் சொல்லியிருக்கிறாங்க, பின்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்கிறேன்ட்டு அந்த பின்னாடி ஒரு கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரியும். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. இந்த மயோஃபைபருக்குள்ளதான் இந்த சார்கோமர் இருக்குங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் இது இருக்கு, இதுக்குள்ளதான் இது இருக்குங்கிறத மட்டும் நீங்க இந்த ஸ்லைட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது ரோட் லிங்க்ங்கிறது இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்டேட்டட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தது சார்கோமர், இதுதான் ஆக்சன். இது வந்து மசிலுடைய ஆக்சன் நடக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? பேசிக் யூனிட் ஆஃப் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன், பேசிக் யூனிட் ஆஃப் மசில் செல் அப்படின்லாம் சொல்றது இதுதான். இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஜெட் லைனுங்கிறது சார்கோமர்ங்கிறது இந்த மொத்த பார்ட்டு, அதைத்தான் நம்ம ஹெட்டிங்கா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுல இஜெட் லைனுங்கிறது என்ன, ஓகே, எங்க இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியது. ஓகேவா? எம் லைன்ங்கிறது மிட் பாயிண்ட், மிடில் வரக்கூடியது. அந்த ஆக்சன் இது வந்து லைட் பாண்ட். ஓகேவா? ஐ பாண்ட் அப்படிங்கிறது இங்க பாருங்க, ஐ பாண்ட் அப்படிங்கிறது லைட். ஏன்னா இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, ஒன்லி ஐ பாண்ட் மட்டும்தான் இருக்கு. டார்க் இது ஏன்னா இங்க இது மயாசின், சரி இது ஆக்சன் தானே இது. ரைட், ஆக்சன் இருக்கக்கூடியது ஒண்ணுதான். இந்த ஆக்சன் வந்து எந்த மயாசின் இந்த கிராஸ் இல்லாம இந்த எம்டியா இருக்குது இல்ல, இதை வந்து லைட் பாண்ட். ஓகேவா? இது வந்து டார்க் பாண்ட், ஏ பாண்ட். ஆக்சன் மயாசின் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கிறது. ஓகேவா? அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதனாலதான் டார்க்கா இருக்குது அப்படிங்கறதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது லைட் பாண்ட், ஐ பாண்ட். லைட் பாண்ட் இருக்க காரணம் அங்க வந்து எந்த ஒரு மயாசின் இதுவும் இல்லை, எம்டியா இருக்குது. ஒன்லி ஐ பாண்ட்ல ஆக்டின் மட்டும் தானே சார் இருக்கும்?
அது ஆக்டின் அதான் சொல்றேன். ஆக்டின் அது அடிக்க கொஞ்சம் டவுட் இருந்துச்சா. ஆக்டின் 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 மட்டும் இருக்கிறதுனால ஐ பேண்ட் லைட்டா இருக்குது அப்படிங்கறத பத்தி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பிக்சர்ஸ் சொல்லுவாங்க. இத கிராஸ் பிக்சரோட கெட்டு இந்த ஃபுல் பிக்சர் தான் நம்ம வந்து கிராஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் பிக்சர் ஹெட் இதுலதான் கால்சியம் வந்து இதாகும். கால்சியம் வந்து அதாவது வந்து ஏடிபி ஏடிபியா இங்க வந்து கன்வெர்ட் ஆகி இதாகும். இங்க வந்து கால்சியம் வந்து உட்காரும். அதுக்குள்ள பென்சில் காணாம போயிடுச்சு. இங்க வந்து கால்சியம் வந்து உட்காரும். இங்க ஏடிபி இதெல்லாம் ஏடிபி வந்து ஏடிபி. ஓகேவா? நீங்க ஏடிபி வந்து கன்வெர்ட் டு ஏடிபி ஆக கன்வெர்ட் ஆகும். இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏரியா நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மசில் கான்ட்ராக்ஷன் நடத்துவேன். இப்போ எல்லாமே நடந்ததுன்னா ஸ்கெலிட்டல் மசிலுடைய ஸ்ட்ரக்சர் அனாட்டாமிக்கல் பொசிஷன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இன்னும் 2 மேஜர் விஷயத்தை நான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு நரம்பு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நரம்பு செல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் பத்தி நம்ம நடத்தணும். அந்த ரெண்டையும் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடத்தணும். அப்பதான் அது புரியும். ஏன்னா அதோட பயங்கர லிங்க் இருக்கு. ஓகேவா? இதை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு மஸ்குலர் கான்ட்ராக்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய புரியும். ஆனா இப்ப நடத்திட்டு இருக்கிறது நம்ம வந்து ஸ்கெலிட்டல் மசிலுடைய மசில் ஃபைபர்னுடைய அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆக்ஷன் அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கல. அதனாலதான் நான் இந்த பிக்சர் போட்டு அந்த பார்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதை தெரியாம நம்ம அந்த கான்ட்ராக்ஷன் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் போய் நடத்தினா சுத்தமா புரியாது. ஐ பாண்ட்னா என்ன, ஏ பாண்ட்னா என்ன, ஆக்சன் என்ன, மயாசின் என்ன, ஹெச் ஜோன்னா என்ன, ட்ரோஃபின்னா என்ன, ட்ரோஃபோமைசின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம அங்க போறது வேஸ்ட் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த சார்பு இந்த மெயினான பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த சார்கோமாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் த இஜெட் லைன் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அடுத்தது சார்கோமாடி என்னென்ன பார்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு கொடுத்துருக்க பாரு. இஜெட் லைன் அப்படிங்கிறது பவுண்டரி ஆஃப் சார்கோமர். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பவுண்டரி ஆஃப் சார்கோமர் அப்படிங்கிறது இருக்கு. ஐ பேண்ட் அப்படிங்கிறது லைட் பேண்ட். காரணம் ஆக்சன் மட்டும்தான் அங்க இருக்கு. ஓகேவா? ஏ பேண்ட் அப்படிங்கிறது டார்க் பேண்ட். ஆக்சன் மயாசின் 2 இருக்கு. மயாசினுடைய அந்த கிராஸ் பிக்சர்ஸ் இருக்கும். அதனால டார்க்கா இருக்கு. ஹெச் ஜோன் அப்படிங்கிறது உள்ள ஒன்லி மயாசின் சென்டர் பகுதி. மயாசினுடைய மத்தியமா இருக்கிறது அதுதான் ஹெச் ஜோன். எம் லைன் அப்படி மிட் லைன் அப்படிங்கிற அந்த பிக்சர் பார்த்து சொல்லிட்டேன். எல்லாமே சொன்னேன். எம் லைன், ஹெச் ஜோன். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது மயோஃபிலமெண்ட். இந்த மயோஃபிலமெண்ட்ங்கிறது இதுக்குள்ள என்ன டெப்தா போனோம் அப்படின்னா மயாசின், திங்க், ஆக்சனு, ட்ரோஃபின் அப்படிங்கிறதா. இந்த ட்ரோஃபோமைசின், ட்ரோஃபின் அப்படிங்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது தெளிவா சொல்லுவேன். ட்ரோஃபின் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஸ்டோர் ஆகக்கூடிய இடம். ட்ரோஃபோமைசின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பிரிட்ஜஸுடைய ஹெட் வந்து ஆக்சன்ல வந்து எந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகணும், பிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த இடத்தை அடையாளம் கண்டு கொடுக்கிறது, அந்த இடத்தை வந்து ஓபன் பண்ணி தர்றது இந்த ட்ரோஃபோமைசினோட முக்கியமான பணி. அதெல்லாம் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அப்போ உங்களுக்கு நான் தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? இது வந்து எங்கன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன். இந்த ஸ்கெலிட்டல் மசிலை பொறுத்த வரைக்கும் மேஜரா பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட், எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், பர்ஃபார்மன்ஸ் இது வந்து கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் தான் இதுக்காகத்தான் இந்த மஸ்குலர் ஸ்கெலிட்டல் மசிலுடைய முக்கியமான பணி. ஓகேவா? இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸ்கெலிட்டல் மசிலை பொறுத்த வரைக்கும். நீங்க பாத்துக்கோங்க. மற்றது எல்லாமே வந்து மற்ற மசில் கேரக்டர் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில் இன்வால்வ் ஆகும். ஆனா மேஜரா வந்து மூவ்மெண்ட், கான்ட்ராக்ஷன், பர்ஃபார்மன்ஸ் தான். இப்ப ஏதாவது கண்ணு இப்ப இது நடத்துறது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா போலாம். இல்ல சார். ஓகே, நீங்க क्वेश्चन பாருங்க. ஏன் ஒரு ஆன்சர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க, அப்புறம் சொல்லுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சாலும் தெரியல. ஒரு 5-10 வெயிட் பண்ணுங்க. யாராவது அவங்க யோசிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க. क्वेश्चन படிச்சு பாருங்க.
இப்ப நீங்க ஆன்சர் சொல்லலாம். சி சார் ஆப்ஷன். என்னங்கண்ணே? சி சார் 2 சார்கோலமா சார்? சியா? எஸ் சார். நல்லா படிச்சு பாருங்க. தவறான ஆன்சர். நான் இதை அழுத்தி எழுதி சொன்னேன். ஸ்லைடு சொல்லும் போது இந்த கொஸ்டின் வச்சுக்கிறதுனாலே அழுத்தி எழுதி சொன்னேன். சார் ஆன்சர் ட்ரையான்றது சார்கோலமா ஜாயின் பண்றதானே சார்? ரைடுங்கிறது நான் என்ன சொன்னேன்? சார்கோலமா ஜாயின் பண்றதானே சார்? அந்த ஒல்லியா நீடில் மாதிரி நடுவுல இருந்ததுலானே சார்? அது டியூபிள்ஸ். அந்த பிக்சரை மறுபடி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இதை நடத்தும் போது சொன்ன இதுதான் அதாவது எஸ் சார். எல்லோ கலர் இருக்குதானே சார் ட்ரையாடு? எல்லோ இந்த இருக்கிற ஒரு நிமிஷம், நான் பென்சில் எடுத்துக்கிறேன். சார்கோ ரெக்டிகுலர். ட்ரேடுங்கிறது எங்க இருக்கு? கீழே இருக்கு. சார் இருக்கு பாருங்க. இது டியூபிள்ஸ், இந்த ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு ட்ரேடு. கோடு போட்டுருக்காங்க பாரு. இதுதான் ட்ரேடு. இது ரெண்டு சேர்ந்தது, இது மூணு சேர்ந்ததுதான் ட்ரேடு. இப்ப அடுத்த கொஸ்டினை கேட்டிருக்கேன், நீங்க பாருங்க. சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? சார் ஆன்சர் பி சார். பி. வெரி குட். அதான் கொஞ்சம் பாருங்க, இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்ததுதான், இப்ப கொஸ்டினா கேட்கும்போது தடுமாறீங்க. ஆன்சர் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 1 டியூபிள்ஸ் and 2 terminal of SR. SRங்கிறது ஒண்ணுல அதான் சார்கோமா ரெட்டிகுலம். அத SR நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அல்ல அந்த வார்த்தைகளும் கொஞ்சம் என்ன? அடுத்தது இரண்டாவது क्वेश्चन படிங்க. நான் ஆன்சர் சொல்லும்போது மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார் மயோபைபிள் ஆன்சர் சி. அது தவறான ஆன்சர். நான் இந்த பாயிண்ட தெளிவா சொன்னேன், கவனிச்சிருந்தீங்கன்னா. நான் தமிழ் சொன்ன இப்ப புரிஞ்சிடும். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆக்சன் பொட்டன்சியலை வந்து மசில் பைப்புக்குள்ள செலுத்துறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்காங்க. எல்லா எலக்ட்ரிக்கல் எண்டோமைசியமா? இல்ல சார், டி டியூபிள்ஸ் பி. குட் சூப்பர். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், டி டியூபிள்ஸ் தான், அதன் வழியா தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இமிடியேட்டா எல்லா மசில் பைப்பிற்கும் இமிடியேட்டா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் போய் சேர்றதுக்காக அந்த டி டியூபிள்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமா தான் எல்லா மசில் பைப்பிற்கும் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரேக்ஷன் செகண்ட்ல மெசேஜ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ரீட் போய் சேரும் அப்படின்னு சொன்னேன். இதன் வழியா தான் போகும்னு சொன்னேன். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். பாத்துக்க, இதுதான். அதான் கொஸ்டினா கேட்கும்போது கொஞ்சம் தருமாறீங்க. அதான் சார் அதுல நீ ஓகே வெரி குட். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் சொல்லும்போது மட்டும் சொல்லுங்க. இதுக்கு